கம் பேக் கைஸ், நான் உங்கள் ஸ்பின்னிங் அபி. புதுசாக வந்திருக்க கேலக்ஸி பன்னி ஃபிஸ்ட்டு தாங்க சுற்ற போகிறோம். நம்ம சுற்றும் போது டிசி ஃப்ளாஷ் தாங்க நம்ம பக்கத்துலேயே இருந்தாப்புல. பாவம் கஷ்டப்பட்டு நானும் டிசி ஃப்ளாஷும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தோம். அவர் டிஸ்கார்டில் வந்திருந்தார். சோகம் என்னென்னா, ரெக்கார்ட் பண்ணும்போது எதுவுமே அவர் பேசுனது எதுவுமே வரலங்க. பாவம் நானும் கால் பண்ணி சொன்னேன், இதை மாதிரி நீ பேசுனது எதுவுமே காதல் விழுலடா, ரெக்கார்டே ஆகலடா அப்படின்னு சொன்னேன். சரி அதனால என்னடா பிரச்சனை, என் ஐடி இருக்கேடா அது போதுமேடா, யூடியூப்பில் வந்து அது போதுமேடான்னு ஒரு சந்தோஷமாக ஒரு வார்த்தை விட்டார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நம்ம ஷார்ட்ஸ் போடும்போது ஏடி மாஃபியான்னு ஒரு ஐடி இருக்கும்லங்க, அவர் தாங்க இவர். ஃப்ளாஷ்ன்னு நம்ம கில்டுக்கு வந்து நேம் சேஞ்சிங் பண்ணியிருக்காப்புல தலைவர். சரி வள கொல கொலன்னு பேசாமல் ஸ்பின்னிங்க்கு போயிடுமா. நம்ம ஐடியில் ஒரு ஃபிஸ்ட்டு கூட கிடையாதுங்க. இதுதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபிஸ்ட்டு. அதுக்காக 1000 டைமண்டுக்கெலாம் ஒருத்தரா சரியாந்திர பிஸ்தரா அப்படின்னு குவாலிட்டியாக முறுக்கி காட்டுறதுக்கெலாம் நம்ப வரல. 1000 டைமண்டு செலவாகாமல் ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்கடா கரீனா அப்படின்னு கெஞ்சி கேட்குறதுக்காக தாங்க இந்த ஃபிஸ்த்தை எடுக்க வந்திருக்கேன். ஓபி 51 அப்டேட்லாம் இதெல்லாம் தூக்கிடுவாங்க, அதனால் இதையே நம்ம எடுத்துடலாம். சேராபி இதில் என்னென்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஸ்ட்டு, அந்த நைஃபு, அப்புறம் லம்போகனிக்கு ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்காப்புல, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கேட் போர்டு, இருங்க உங்களுக்கு டவுன்லோடு பண்ணி காட்டுறேன். ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா பறக்குது, சூப்பராக இருக்குங்க ஸ்கேட் போர்டு. ஆனால் இதோட நல்ல நல்ல ஸ்கேட் போர்டெலாம் என்கிட்ட இருக்குது. சரி சுற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் ஆடமை வச்சு விட்டு வந்துருமா. போடு. பரம்பரையாக கரீனாக்கு ஸ்பின் பண்ணுற எல்லாருமே ஆடம் வச்சுட்டு தாங்க சுற்றுவாங்க. என்னடா பேசுகிறத தவிர பாம்பை வெளியே விட மாட்டேறியா, அப்படி தானே இருக்குது. சுத்தாமல் எங்கெங்கே போக போகிறேன். நம்ம கில்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கில்டு ஐடியை வந்து இது பண்ணி வச்சுருக்கேங்க, பின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய்ட்டு பார்த்து ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆடம் பாவாடை கட்டிக்கிட்டு வெறியாக இருக்காப்புல இல்லைங்க. சரி கைஸ், நான் ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வெற்றிகரமாக மொதல் ஸ்பின்னை போட்டுடலாம். ஸ்பின்னில் விழுந்துட்டுனா ஆடம் மாமா பாவாடையை ஊற்றிட்டு டான்ஸ் ஆடுவார். என்ன சொல்கிறீங்க? போடு கிரிட்டு. உளுந்துற பக்கத்தில் போயிட்டு ஐயோ போடு க்ரோஸா. சூப்பரு. டே ஏர்டெல்லு, எந்த நேரத்துலடா மெசேஜ் எல்லாம் பண்ணுறீங்க? க்ரோஸா கூட பர்மனெண்ட் உள்ள வர மாட்டேங்குதுங்க, என்னங்க பண்ணுறது? சரி ரைட்டு, நீங்கள் கொடுக்குறது தான் கொடுப்பாங்கிறீங்க. சரி அடுத்த ஸ்பின்னை பண்ணி விட்ருவோமா. போடு. 2 அழுத்தி விட்டு கிரிட்டு. உளுந்துருமா. போடு பான்ஃபயரு. இது எதுக்குடா கொடுக்குறீங்க? இது எனக்கு தேவையே இல்லையே, அடுத்த சீசனில் எடுத்துருவீங்க. 1000 டைமண்டை வச்சு உறிஞ்சி விட்ரு போகலான்னு தான் பிளான் போட்டிருக்கீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சரி விடு, அடுத்த ஸ்பின்னை கிரிட்டு. விழுந்துருமா. ஐய் விழுந்துட்டாரா ஸ்காரு. போடு வெறித்தனம். இதை மாதிரிலாம் எனக்கு தேவையே இல்லையடா, இது எதுக்குடா எனக்கு? டபிள்யூஎம்க்கு ஸ்கின் இருக்குது, ஸ்காருக்கு தான் இல்லை. அந்த ஸ்காரையாச்சும் கொடுத்து தொலைய வேண்டியதானடா. அது கூட பர்மனெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ரைட்ரா, நீங்கள் கொடுக்குறது தான் கொடுப்பாங்கிறீங்க. நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாசமாக போன கரீனா ஒன்றுத்தையாச்சும் எனக்கு முன்னாடி கொடுத்து தொலைகிறானா, ஒன்றுத்தையும் கொடுக்க மாட்றான். எல்லாத்தையும் லாஸ்ட் ஸ்பின் வரைக்கும் தான் இழுத்துட்டு போவாங்கிறான். கரீனா சத்தியமாக சொல்கிறேன், நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. பாரு, இதை மாதிரி பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. நான் வந்து இந்த ஆடம் மாமாவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து விட்டு பாவாடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அப்போ கூட கொடுக்க மாட்டேன்டாங்கிறீங்க. சரி விடு, பேசுகிறது வேஸ்ட்டு. அடுத்த ஸ்பின்னை போட்டு விட்ருமா. கிரிட்டு. உளுந்துருமா. லீ என்னடா சொல்கிறீங்க? ஏய் கரீனாக்கு கேட்டுட்டு காய்ஸ், நம்ம பேசுனது கரீனாக்கு கேட்டுட்டு, அதனால கொடுக்கணுங்கிறத கொடுத்து விட்டான் பய. கரீனாலாம் நல்லவன் தாங்க. நம்ம 1000 தான் திட்டினாலும் அவன் நம்ம மாப்பிள்ளைங்க, ஒன்று விட்ட மாப்பிள்ளை. நம்ம அவன்கிட்ட காசு கொடுக்குறதும் அவன், ஆனால் நமக்கு கொடுக்க மாட்டானே. எப்படி இதை கொடுத்தான்? எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எப்படி கொடுத்துருப்பான்? என்னங்க இது, என்னாட்டி நம்பவே முடியலங்க. நான் பிளாஸுக்கிட்ட சொல்லும் போது பிளாஸை நம்பவே இல்லைங்க. சரி விட்டு, சீக்கிரமாக கொடுத்தது எனக்கு நல்லது தான். ஒரு 1056 டைமண்ட் இருக்குது. இதில் என்னன்னா, நம்மக்கிட்ட இதுதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபிஸ்ட்டு. அதனால தாங்க ஒரு என்ட்ரி அமௌண்ட் எடுத்தோன்னு வச்சுங்க, நம்ம ஐடி பக்காவாக இருக்குங்க. நான் எக்யூப் பண்ணிட்டு வரது வரைக்கும் ஃப்ளாஷு என்னடா இது திருப்பி உருட்டு விட்டுட்டே இருக்கியேடா ஒரு ஸ்பின்னுக்கும் அப்படின்னு கதையை போட்டுட்ருக்கேன்றாங்க. நான் எக்யூப் பண்ணிட்டு வந்ததுக்கு அடுத்து தாங்க நம்ம பையன் நம்பினானே. சரிடா, நீ என் வாய்ஸ் வரக்கூடாதுங்கிறனால என்னமோ பண்ணிட்ட அப்படின்னு வாய்ஸ் வர்றதுக்காக ஒரு சாக்கை போட்டுட்டு இருந்தான். நான் என்னங்க பண்ணுறது, ஸ்க்ரீன் ஆடியோவை மட்டும் ஆனில் வச்சுட்டு மைக் ஆடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. அவன் பாவம் டிஸ்கார்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தான்.
ஒரு சின்ன பிரச்சனை. அதனால வந்து டிஸ்கார்டை விட்டு வெளியே வந்துட்டான் புள்ள. அதனால தான் பிரச்சனையே இப்போ. சரி, கொஞ்சம் டைமண்டை விட்டுட்டு மிச்ச டைமண்டை பிடிங்கிட்டான் புள்ள கரீனா. சரி காய்ஸ், நாளைக்கு ஒரு ஸ்பின்னிங் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பாய்.